வெற்றியும் தோல்வியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரிங்க. இத டாக்டர் வைல் லிவிங்ஸ்டனின் இந்த 4 ஆழமான வரிகள் எப்படி சொல்லுதுன்னு பாப்போமா? இந்த வரிகளோட அழகான தாளத்தையும் எதுகை மோனையும் கவனிச்சிங்களா? இது சும்மா கவிதை இல்லங்க, ஒரு அருமையான வாழ்வியல் தத்துவம். சிந்திக்க ஒரு செய்தி. அதாவது நம்ம மனச ஒருமுகப்படுத்தி இந்த மெசேஜ கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்க சொல்றாரு. நம்ம செயல்களோட 2 முக்கியமான முடிவுகளான வெற்றியையும் தோல்வியையும் இந்த வரிகள் எவ்வளவு அழகா ஒப்பிட்டு காட்டுது பாருங்க. ரொம்ப இயல்பான விஷயம்தான். ஒரு வேலையில நம்ம ஜெயிச்சிட்டா நமக்கு உடனே கிடைக்கிற அந்த உணர்வுபூர்வமான பரிசு மகிழ்ச்சி தாங்க. ஆனா இங்க தான் விஷயமே இருக்கு. தோல்விங்கிறது முற்றுப்புள்ளியே இல்ல, அது அடுத்த வெற்றிக்கான ஒரு வெறும் பயிற்சி தான்னு நேர்மறையா மாத்திட்டார். அப்போ வெற்றி தோல்வி இந்த 2 முடிவுகளுமே நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு சுழற்சியை எப்படி உருவாக்குதுன்னு புரியுதா? இதோட இறுதிச் சுருக்கம் என்னன்னா, முடிவுகள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களோட அந்த முயற்சி எக்காரணம் கொண்டு நின்னுடவே கூடாது. தோல்விங்கிறது ஒரு பயிற்சி மட்டும்தாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க உங்க முயற்சியை தொடர்ந்துகிட்டே இருப்பீங்களா?